வெள்ள பாதிப்பு நேரத்திலும் சிலர் மலிவான அரசியல் செய்கிறார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் சாடல். சென்னையைப் போலவே மற்ற மாவட்டங்களையும் விரைவில் மீட்டெடுப்போம் என்றும் உறுதி. புயலின் தாக்கத்தால் துயரில் தவிக்கும் மக்களை உணவு குடிநீர் தட்டுப்பாட்டால் சாலையில் இறங்கி போராடும் நிலைக்கு அரசு தள்ளியிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. மழை பாதிப்புகளை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. விழுப்புரம் திருவெண்ணல்லூரில் வெள்ளம் வடியாத நிலையில் பொதுமக்கள் சாலை மறியல். 4 நாட்களாக வெள்ளத்திலும் இருளிலும் தவிப்பதாக வேதனை. மகாராஷ்டிர மாநில ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தேவேந்திர ஃபட்னவிஸ். நாளை மாலை 5:30 மணிக்கு மும்பையில் முதலமைச்சராக பதவியேற்கிறார். பஞ்சாப் மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதல் மீது துப்பாக்கி சூடு. அமிர்தசரஸ் பொற்கோவில் நுழைவு வாயிலில் நடந்த சம்பவத்தில் உயிர் தப்பினார். சூரியனை ஆராயும் புரோபா 3 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் பாய தயாராக இருந்த PSLV C-59 ராக்கெட் திடீரென ஒத்திவைப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏவுதல் நாளை மாலை 4:12 மணிக்கு என அறிவிப்பு. கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக அலிகான் துக்ளக் கைது செய்யப்பட்டு அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர். மகனை பார்க்க வந்த நடிகர் மன்சூர் அலிகான் தனது வழக்கமான பாணியில் மகனுக்கு அறிவுரை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.